ஸ்டூடெண்ட்ஸ், இப்போ நம்ம இதில் பார்க்க போகிறது 7ஆம் வகுப்பு கணிதம் முதல் பருவம் ஃபஸ்ட்டு பாடம் பார்த்திங்கன்னா எண்ணியல் பயிற்சி 1.1ல் 3ஆவதுல 7 கொஷின் கொடுத்துருக்காங்க. அதுக்கு ஆன்சர் பார்க்கலாம். ஃபஸ்ட் கொஷின் பாருங்கள் என்ன கேட்டுக்கிறேன். கீழ்கண்டவற்றை கூட்டுகன்னு. ஃபஸ்ட் கொஷின் எண்கோட்டை பயன்படுத்தி கூட்டுக 8 மற்றும் கழித்தல் 12. இது ரெண்டும் நம்ம கூட்டினா எண்கோட்டை பயன்படுத்தி அப்போ ஒரு கோடு போட்டுக்கோங்க. 0 இங்கே சென்டரில் குறிச்சிக்கோங்க. இந்த சைடு பார்த்திங்கன்னா மிகை முழுக்கள் போவோம். இப்போ 1 2 3 4 5 6 7 8 9 10 11 12. இந்த சைடு குறை முழுக்கள் வரும். அப்போ கழித்தல் 1 கழித்தல் 2 கழித்தல் 3 கழித்தல் 4 கழித்தல் 5 கழித்தல் 6. அப்போ பாருங்கள் கூட்டல் 5 அப்போ கூட்டல் 8. அப்போ 8னா இந்த சைடு கூட்டலில் இங்கே இருக்குதுங்களா. அப்போது 0லேருந்து வரணும். அப்போது இது 8 அலகுகள். அதுக்கப்புறம் பாருங்கள் கழித்தல் 12. கழித்தல்னால் இடது பக்கமாக நகரணும். அப்போ 8லேருந்து நம்ம 12 அலகுகள் பின்னோக்கி வரணும். அப்போ இது வரையும் 8 அலகுகள் 9 10 11 12. அப்போ இந்த இடத்துல வருது. அப்போது இதுலேருந்து எப்படி வரணும். இது வந்து இந்த சைட்லேருந்து தானே வரும். அப்போ இந்த சைடு அம்புக்குறி. இது கழித்தல் 12. அப்போ இதுக்கு ஆன்சர் இப்போ நம்ம இது பண்ணால இது எடுத்து அப்படியே இதுக்குள்ள ஆன்சராக எழுதணும். எண் கோட்டில் பூஜ்ஜியத்தில் தொடங்கி மிகை முழு திசை நோக்கி இது 8 அலகுகள் வந்தோமா. அதுதான் 8 அலகுகள் முன்னோக்கி நகர வேண்டும். அதன்பின் கழித்தல் 12 ஐ குறிக்க 8லிருந்து இந்த இடத்துல இருந்தானே போகிறோம். அப்போது 8லிருந்து 12 அலகுகள் பின்னோக்கி தானே வந்திருக்கோம். அப்போது பின்னோக்கி நகர வேண்டும். அப்போது இதோட தற்போதைய நிலை பார்த்திங்கன்னா அப்போது தற்போதைய நிலை இது வந்து எங்கே வந்து நின்று இருக்குது. கழித்தல் 4 தானே. அப்போது கழித்தல் 4. அப்போது தேர்ஃபோர் இது ரெண்டு தானே கூட்டுறோம். அப்போது 8 கூட்டல் கழித்தல் 12 = கழித்தல் 4. புரிஞ்சுதுங்களா. அவ்வளோதான். இது ஃபஸ்ட்டு ஆன்சர். அதுக்கப்புறம் பாருங்கள் அதில் 2வது கொஷின் என்ன கேட்டுக்கிறாங்கன்னு. எண்கோட்டை பயன்படுத்தி கூட்டுக கழித்தல் 3 மற்றும் கழித்தல் 5ன்னு சொல்லிடுறாங்க. எண்கோட்டை பயன்படுத்தி நம்ம கூட்டு. அப்போ எண்கோடு இந்த மாதிரி வரைஞ்சிக்கோங்க. 0 இந்த சைடு வந்து மிகை முழுக்கள் வரும். 1 2 3 4 5. இந்த சைடு குறை முழுக்கள் கழித்தல் 1 கழித்தல் 2 கழித்தல் 3 கழித்தல் 4 கழித்தல் 5 கழித்தல் 6 கழித்தல் 7 கழித்தல் 8 கழித்தல் 9. அப்போ பாருங்கள் இங்கே ஃபஸ்ட்டு கழித்தல் 3ன்னு சொல்லியிருக்காங்களா. அப்போது 0லேருந்து நம்ம 3 அலகுகள் போடணும். அப்போ கழித்தல் 3ன்னா இங்கே வரும். இது கழித்தல் 3. அதுக்கப்புறம் கழித்தல் 5 சொல்லியிருக்காங்க. அப்படின்னா இதுலேருந்து 5 ஏன்னா கழித்தல்னால் இடது பக்கமாக நகரும். இது வரையும் வந்துட்டு இருக்கிறதுனால 5 அலகு 1 2 3 4 5. அப்போ இங்கே கழித்தல் 8 வரும். அப்போ இது பார்த்திங்கன்னா இப்படி வரும். இது கழித்தல் 5. அப்போ ஆன்சர் என்ன வருது. இதுதான் கழித்தல் 8. இதுக்கு ஆன்சர். அப்போ என்ன பண்ணணுமோ அது எடுத்து எழுதுங்க. 0த்தில் தொடங்கி மிகை முழு திசை நோக்கி நின்று கழித்தல் 3 என்பதனை குறிக்க 3 அலகுகள் பின்னோக்கி நகர வேண்டும்.
மேலும் கழித்தல் 5 என்பதனை குறிக்க கழித்தல் 3லிருந்து 5 அலகுகள் பின்னோக்கி நகர வேண்டும். அப்போ இதோட தற்போதைய நிலை என்னது? கழித்தல் 8. அப்போது therefore என்ன கூட்டணும்? கழித்தல் 3 கூட்டல் கழித்தல் 5 = கழித்தல் 8. புரிஞ்சுதுங்களா? ரெண்டாவதுக்கு இது ஆன்சர். அப்புறம் பாருங்கள், அதில் 3வது கொஷின் கழித்தல் 100 கூட்டல் கழித்தல் 10. இது கூட்டிங்கன்னா என்ன ஆன்சர் வரும்னு பாருங்கள். கழித்தல் 100 கூட்டல் கழித்தல் 10 = இந்த கழித்தல் 100 அப்படியே இருக்கும். இது கூட்டல் கழித்தல்னால் கழித்தல் 10ன்னு ஆகிடும். அப்போது கழித்தல் 100 கழித்தல் 10னா கழித்தல் குறி வரும், ஆனால் இது நம்பர்ஸை நம்ம குறி, அப்போ 110ன்னு வரும். அப்போ இதுக்கு ஆன்சர் கழித்தல் 110 ஆன்சர். அடுத்தது ரெண்டாவது கொஷின் பாருங்கள். 20 கூட்டல் கழித்தல் 72 = 20 கழித்தலும் கூட்டல்னால் கழித்தல் 72. அப்போது பெரிய நம்பரோட குறி வந்து கழித்தல், இது கூட்டல் கழித்தல்னால் கழிச்சுணும். அப்போ 72ல் 20 போச்சுன்னா எவ்வளோ? 52. அப்போ கழித்தல் 52 ஆன்சர். அதுக்கப்புறம் பாருங்கள், 82 கூட்டல் கழித்தல் 75 = 82 கூட்டலும் கழித்தல்னால் கழித்தல் 75ன்னு வரும். அப்போ இது பெரிய நம்பரோட குறி வந்து கூட்டல், அதனால் கூட்டல், ஆனால் நம்ம நம்பர்ஸை கழிச்சிங்கன்னா 82ல் 75 போச்சுன்னா 7. அடுத்தது பாருங்கள், கழித்தல் 48 கூட்டல் கழித்தல் 15 = கழித்தல் 48 கூட்டல் கழித்தல்னால் கழித்தல் 15. அப்போது ரெண்டுமே கழித்தல்னால் கழித்தல் வரும், ஆனால் நம்பர்ஸை நம்ம கூட்டிடணும். அப்போ 48ம் 15 கூட்டினிங்கன்னா 63. அடுத்தது பாருங்கள், கழித்தல் 225 கூட்டல் கழித்தல் 63 = கழித்தல் 225 அப்படியே வரும், இந்த கழித்தல் கூட்டல்னால் கழித்தலே வரும், 63. அப்போது கழித்தல் ரெண்டுமே கழித்தல் குறினா கழித்தல், ஆனால் நம்பர்ஸை நம்ம கூட்டிங்கன்னா 288. புரிஞ்சுதுங்களா? அவ்வளோதான். 3வதுல இருந்தது 7 கொஷினுமே ஆன்சர் கண்டுபிடிச்சிட்டோம். புரிஞ்சுதுங்களா?